மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்கு ஒரு 4 அடிமை கட்சிகளை கூட வச்சுக்கிட்டு இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது நுழைஞ்சிடலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், கருப்பு சிவப்பு வேட்டு கட்டின கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும், நம்முடைய இளைஞரணி தமிழ்வார்கள் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அதை நடக்க விட மாட்டோம். நீங்கள் சூழ்ச்சி பண்ணி குரலி வைத்தெல்லாம் காட்டி வடநாட்டில் நீங்கள் ஜெயிக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுடைய பருப்பு வேகவே வேகாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் கட்டி காக்கப்படுகின்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அதனால தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்கிறார், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணிக்கும் தமிழ்நாட்டு அணிக்குமான தேர்தல். நிச்சயம் நம்முடைய தமிழ்நாடு அணி ஜெயிச்சு காட்டுவோம். பொதுவாக நீங்கள் செய்திகளில் பார்ப்பீங்க, தொலைக்காட்சிகளில் பார்ப்பீங்க, செய்தி சேனலில் பார்ப்பீங்க, பிற கட்சியுடைய தலைவர்கள் வேறு கட்சியுடைய ஆஃபீஸுகளுக்கு போனால் அது பெரிய பிரேக்கிங் நியூஸாக போடுவாங்க, தலைப்புச் செய்திகளாக போடுவாங்க. ஆனால் 2 நாளாக நீங்கள் நியூஸில் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆஃபீஸுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது தான் இப்போ 2 நாளாக பிரேக்கிங் நியூஸு. ஏன்னா இவ்வளோ நாள் அவர் அதிமுக ஆஃபீஸுக்கே போவே இல்லை, அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷா ஆஃபீஸுக்கு தான் போயிட்டு இருந்தார். அதிமுக காரனுக்கும் சேர்ந்து நாம தான் குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, அவங்களுடைய உரிமையும் நாம தான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. நம்முடைய தலைவர் தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தார், உங்கள் ஆஃபீஸு ராயப்பேட்டையில் இருக்குது, சென்னையில் இருக்குது, அங்கே போங்க. ஏன் திருட்டுத்தனமாக 10 நாளுக்கு ஒரு முறை டெல்லிக்கு போகிறீங்க? முன்னாடியாவது மூஞ்ச மூடிட்டு போயிட்டு இருந்தார், இப்போ திறந்து போட்டே போகிறாரு மூஞ்ச. நம்ம தலைவர் தான் கேட்டாங்க, ராயப்பேட்டையில் உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது மறந்துடாதீங்க. இன்றைக்கி அதிமுக கூட்டணி கட்சிகள்லாம் போக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி அதிமுகவோட நிலைமை. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசணும், ஏன் இந்த நிலைமை உருவாயிருக்குன்னு பேசுங்க. ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த தேர்தலுக்கு அப்புறம் 10 தோல்வி பழனிசாமியை படுதோல்வி பழனிசாமியாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மாற்றி காட்ட போகிறாங்க. எப்பவுமே ஒரு பெரிய கம்பெனி, புகழ் வாய்ந்த நல்ல கம்பெனி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சுன்னா, இந்த போட்டி கம்பெனிகள் இருப்பாங்க, டுபாகோ ஒரு கம்பெனின்னு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது இதை நாம் கேப்சர் பண்ணிடணும், இதை வச்சு நாம் சம்பாதிச்சிடணும், இதை வச்சு எப்படியாவது மக்களை ஏமாற்றணும்னு அசம்பிள்டு பீஸு ரெடி பண்ணுவாங்க. சைனா மேக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கி பாஜக சைனா மேக்கு மாதிரி டெல்லி மேக்கு அசம்பிள் பண்ணியிருக்கிறாங்க அதிமுக கூட்டணியை. அந்த கூட்டணிக்கு நிச்சயம் வாரண்டியும் கிடையாது, கேரண்டியும் கிடையாது. தேர்தல் முடிஞ்சோடனே பாஜக அந்த கூட்டணியோட ஃபியூஸை பிடுங்கிடும். இது நிச்சயம் நடக்கும். பீகாரில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? பீகாரில் வெற்றி பெற்றது திரு நிதிஷ்குமார் அவர்கள், 10 முறை முதலமைச்சர். இன்றைக்கி அவரை ஓரம் கட்டிட்டு அவரை எம்பி ஆக்கிட்டு இன்றைக்கி பீகாரில் பாஜக குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிச்சிருக்கு. 10 முறை முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாருக்கே இந்த நிலைமைன்னா பாதம் தாங்கி பழனிசாமி நிலைமை நாம் யோசிச்சு பார்க்கணும். அதிமுக கூட்டணி இப்படி இருக்குது, ஆனால் நம்முடைய கூட்டணி எப்படியா? மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டணி திமுக கூட்டணி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இன்னைக்கு பாஜக ஒரு டீமாக இறங்கியிருக்கு. அது பத்தாதுன்னு பாஜகவுடைய பி டீமு, சி டீமு, டி டீம் கூட சேர்த்துட்டு வராங்க. எத்தனை டீம் வந்தாலும் நம்முடைய தலைவர் தான் சாம்பியன், நம்முடைய திமுக தான் மீண்டும் சாம்பியன் அப்படிங்கிறத நாம் நிரூபித்து காட்ட வேண்டிய தேர்தல் வர சட்டமன்ற தேர்தல் காலத்தில் ஜெயிக்க போவது நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அதற்கு நாம் சப்போர்ட் பண்ணணும், இளைஞரணி முழு சப்போர்ட் பண்ணணும். நிர்வாகிகள் உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், பூத்து வாரியாக உள்ள நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளை, அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை போய் குறைஞ்சது 2 முறையாவது சந்திக்கணும். அடுத்து வர 29 நாட்டில் 2 முறையாவது ஒவ்வொருத்தரையும் சந்திச்சிருக்கணும். அந்த பணிகளை நீங்கள் முடுக்கி விடுங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதல்ல உங்கள் குடும்பம், உங்களுடைய ஃபேமிலி, அவன் நினச்சிப்பாங்க ஊரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறான், வீட்டில் கேட்கவே இல்லையே, நம்மகிட்ட கேட்கவே இல்லையேன்னு கோச்சிப்பாங்க. குறிப்பாக மகளிர், நாம் நினச்சிட்டு இருப்போம் அவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் நம்ம மேலே கோச்சிக்கிட்டு
அந்த கோபத்தை காட்டிடக்கூடாது. உங்களுடைய பெற்றோர், உங்கள் கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள், உங்களுடைய மனைவி, இவங்ககிட்டலாம் முதல்ல செக் பண்ணிக்கோங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குடும்ப வாக்குகள் எந்த விதத்துலையும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே உதயசூரியன் கூட்டணிக்கு வந்துடணும். அதை நீங்கள் முதல்ல உறுதி செய்யணும். அதே பிறகு உங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்ககிட்ட பேசுங்க. உங்கள் நண்பருடைய உற்றார் உறவினர்கள், அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்க. நம்முடைய வரலாறு தெரியாமல், நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் புரிஞ்சிக்காமல் சில பேர் மாற்று கட்சியிலும் இருப்பாங்க, நிச்சயம் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களாவே இருப்பாங்க. அவங்களையும் கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ கொள்கையற்ற ஒரு கூட்டமும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த கொள்கையற்ற கூட்டத்தையும் கொள்கைப்படுத்துகிற முயற்சியில் நாம் இறங்குவோம். அப்படி சந்திக்கும் போது நம்முடைய கொள்கைகள் அவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்கள், நம்முடைய சாதனைகள் எடுத்து சொல்லுங்கள். டேட்டாக்கள் இருக்குது, நம்பர்ஸ் போய் சொல்லாது. நம்முடைய சாதனைகள் அத்தனையும் டேட்டாக்களாக இருக்குது. முந்தைய 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு எப்படிலாம் பின்னுக்கு போச்சு, என்னெல்லாம் உரிமைகளை அதிமுக விட்டு கொடுத்தாங்க ஒன்றிய அரசுக்கு, கடந்த 5 வருஷத்தில் அதெல்லாம் எப்படி நாம் மீட்டு எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு எடுத்து சொல்லுங்கள். எல்லாரையும் ஒரே நேரத்தில் கன்வின்ஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பு. ஆனால் அதற்கான முயற்சியை நாம் செய்வோம். ஏற்கனவே நீங்கள் எல்லாம் அன்பகத்திலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நிச்சயம் இருப்பீங்க. இல்லைன்னா பூத் வழியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு கீழே வர்ற அந்த இளைஞரணி நிர்வாகிகளும் நீங்கள் சந்திக்கின்ற அந்த நபர்களை வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்களையும் சேர்த்துக்கோங்க. நம்முடைய திட்டங்களை அதில் பகிர்ந்துக்கோங்க. அவங்க கூட தொடர்ந்து டச்சிலேயே இருங்க. அது மட்டும் இல்லை, நிர்வாகிகள் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வது, இந்த தேர்தலை மனசுலேருந்து எடுத்துருங்க. இந்த தேர்தலுக்காக சொல்லலை, எப்பொழுதுமே மக்களோடு நெருங்கிய நேரடி தொடர்பில் இருங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேளுங்க. பிரச்சனையை தீர்க்க முடியுதோ இல்லையோ, அவங்க பிரச்சனையை கேட்டிங்கனாலே உங்கள் மேலே பாதி நம்பிக்கை வந்துடும். அதே பிறகு அந்த பிரச்சனையை நாம் முடிச்சு கொடுத்தோன்னா உங்கள் மேலே முழு நம்பிக்கை வந்துடும். இந்த தேர்தலை மனசுலேருந்து எடுத்துருங்க. மக்களுடைய அந்த நம்பிக்கை மட்டும் பெற்றுட்டிங்கன்னா அது யாராலையும் உங்களை தகர்க்கவே முடியாது, தவிர்க்கவே முடியாது. உங்களை அசைக்க முடியாத சொத்து மக்கள் நம்பிக்கை. அடுத்த 29 நாட்கள் நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரும் தேர்தல் அன்னைக்கு வந்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். அதற்கான முழு வேலையை நம்ம இறங்கணும். யாரோட பூத்தில் யார் அதிக ஓட்டு வாங்கியிருக்க தரப்போறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். நீங்கள் பிரிச்சுக்கோங்க, பகிர்ந்துக்கோங்க, உங்களுடைய வேலைகளை பகிர்ந்துக்கோங்க. இத்தனை வாக்காளர்களுக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பங்களுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு உங்களுக்குள்ள அந்த பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜியாக மைக்ரோ லெவலில் இறங்கி ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயம் வெற்றி உறுதி. தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு என்னைக்கும் தலைகுனியாது, தமிழ்நாடு என்னைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும். தேர்தல் நெருங்க நிறைய கருத்து கணிப்புகள் வரும். அது இப்போ வர்ற கருத்து கணிப்பு எல்லாத்துலேயும் நாம தான் வெற்றி உறுதின்னு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்வதுன்னா கருத்து கணிப்பு பாருங்கள், ஆனால் அதை தான் வெற்றி, அதுதான் இறுதின்னு முடிவு பண்ணிடாதீங்க. கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸு இருக்கக்கூடாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை டபுள் படுத்தி அதை விட 2 மடங்கு அதிகமான வெற்றியை நாம் பெற்றாகணும். அதுதான் உண்மையான வெற்றி. தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு. 200ங்கிறது இலக்கு. ஆனால் நாம் அடுத்த 29 நாட்கள் சரியாக வேலை பார்த்தோன்னா 200 இல்லை 234 தொகுதியும் நிச்சயம் நாம் தான் வெற்றி பெற போகிறோம். செய்தி தொலைக்காட்சிகள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது நம்ம தவறாக பேசிடுவோமா, தவறான செயல்களில் ஈடுபட்டுருவோமா, அதை படம் பிடிச்சு அதை பெரிய நியூஸ் ஆக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இளைஞரணி நிர்வாகிகள் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். களத்தில் இளைஞரணி பணிகளை செய்கிறப்போ இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட ஒன்றிய நகர செயலாளர்கள் அவங்களையும் கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுடைய அனுமதியை பெற்றுக்கிட்டு நிச்சயம் அதை செய்யுங்க. அவங்க நிச்சயம் கைட் பண்ணுவாங்க, எந்த விதத்துலையும் நிப்பாட்ட மாட்டாங்க. நம்முடைய அத்தனை செயல்களையும் தலைவர் கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்களை மட்டும் இல்லை, என்னையும் சேர்த்து தலைவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனவே திமுக காரனால என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சிங்கிள் டீ குடிச்சிட்டு அசராமல் வேலை பார்க்குறான்பா, தேர்தல் வேலை பார்க்குறான்பான்னு சொல்லுவாங்க. அதை நாம் மாற்றி காட்டுட்டோம். என்ன இளைஞரணின்னா சிங்கிள் மெசேஜ் வந்து தலைமையிட்டேருந்து வந்தால் போதும், 234 தொகுதியிலையும் இளைஞரணி இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற நிலைமையை நாம்
தமிழ்நாடு என்னைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும். தேர்தல் நெருங்க நிறைய கருத்து கணிப்புகள் வரும். அது இப்போ வர்ற கருத்து கணிப்பு எல்லாத்துலேயும் நாம தான் வெற்றி உறுதின்னு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்வதுன்னா கருத்து கணிப்பு பாருங்கள், ஆனால் அதை தான் வெற்றி அதுதான் இறுதின்னு முடிவு பண்ணிடாதீங்க. கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸு இருக்கக்கூடாது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதை டபுள் படுத்தி அதை விட 2 மடங்கு அதிகமான வெற்றியை நாம் பெற்றாகணும். அதுதான் உண்மையான வெற்றி. தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்குறாங்க, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு. 200ங்கிறது இலக்கு. ஆனால் நாம் அடுத்த 29 நாட்கள் சரியாக வேலை பார்த்தோன்னா 200 இல்லை 234 தொகுதியும் நிச்சயம் நாம் தான் வெற்றி பெற போகிறோம்.